என்னம்மா ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேனே, கேக்கலையா? மன்னிச்சிருங்கய்யா, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். அன்னைக்கு நடந்ததே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியாமா? எங்க அவங்க திரும்ப வந்துருவாங்களோன்னு நினைச்சு பயப்படாத. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நல்லவங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ணுவார். அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து அடைக்கலாம் இருக்க. சரி, அந்த ராத்திரியில உன்கிட்ட எதுவும் கேட்க வேணான்னு நான் கேட்காம இருந்துட்டேன். இப்ப கேக்குறேன். உன்னை துரத்திட்டு வந்தவங்களோட முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது அவங்க கொலைக்கு கூட அஞ்சாதவங்கன்னு. அவங்க எதுக்குமா உன்னை துரத்திட்டு வந்தாங்க? ஐயா, அது நேரம் வரும்போது சொல்றேங்க ஐயா. சரிம்மா, நீ இங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். இதுவும் ஆதரவு இல்லாம இருக்கவங்களுக்காக கட்டின ஆசிரமம் தான். ஆமா, நீ சாப்பிட்டியாமா? இல்லைங்கய்யா. நீ முதல்ல போய் சாப்பிடுமா. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னம்மா நடந்துட்டு இருக்கு உன் வீட்டுல? எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சுப்பா. இத்தனை வருஷமா நாம எது நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஏமா, அந்த கிழவி எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என் பேத்தின்னு சொல்லிட்டா நாம நம்பிடுவோமா? இல்லம்மா, அவ கண்டிப்பா அந்த கிழவியோட பேத்தியாலாம் இருக்க மாட்டாமா. அப்பா, அது எனக்கு தெரியும். எல்லாம் என் புருஷனும் அந்த கிழவியும் இந்த சொத்து எல்லாம் என் பேருக்கும் அனன்யா பேருக்கும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக பண்ற வேலைதான். பிறந்த நாள் அதுவுமா அனன்யாவோட முகத்தை என்னால பார்க்க முடியலப்பா. காலையில இருந்து அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்ட மாதிரி அந்த வேலைக்காரியை கொண்டு வந்து ஏன் பேத்தின்னு சொல்லி இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாதுமா. நான் இப்பவே வந்து அவங்க 2 பேரையும் என்னன்னு கேக்குறேன். அந்த கிழவி இப்ப எனக்கு எதிராதான்ப்பா காய் நகர்த்திக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீங்க என்ன பேசினாலும் எல்லாமே எனக்கும் அனன்யாவுக்கும் தப்பாதான் முடியும். அதுக்கு அவங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்பா, நேத்தே நீங்க அவளை கொண்டு வீசி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவ பேத்தின்னு சொல்லிக்கிட்டு எப்படி வந்து நின்னு இருப்பா? எல்லாத்தையுமே நீங்க கோட்டை விட்டுட்டு இப்ப வேடிக்கை பார்க்க சொல்றியான்னு என்னையே கேள்வி கேக்குறீங்களா? ஆமா, அந்த கஸ்தூரி கதை அதையாவது முடிச்சிங்களா இல்லையா? அதுமா, என்னப்பா கேட்டதுக்கு பதிலே சொல்லாம தடுமாறிட்டு இருக்கீங்க? அப்ப அவளையும் கோட்டை விட்டுட்டீங்க அதானே? இதையே நீங்க ஒழுங்கா செய்யல, அப்புறம் அதை எப்படி ஒழுங்கா செஞ்சிருப்பீங்க? இனிமே உங்களை நம்புறதே வேஸ்ட். அம்மா சிவகாமி, அந்த கிழவன் அடிச்சு தூக்கிட்டு அப்புறமா அந்த கஸ்தூரிய தூக்கலான்னு போனோம். அவளும் எங்க கண்ணுல மாட்டினா. ஆனா துரத்திட்டு போகும்போது இருட்டுல அவ எங்க போய் மாயமா மறைஞ்சான்னு தெரியலமா. தோத்துட்டு சொல்ற காரணம் எதுவுமே வேலைக்காகாதுப்பா. அனன்யா பாவம், அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னால அவளை ஃபேஸ் பண்ணவே முடியலப்பா. சரி, நீ போன் பண்ணுமா, நான் அனன்யா கிட்ட பேசுறேன். ஆமா, சொன்ன கேளுமா, போன் பண்ணு. பண்ணி தொலைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படிமா நீ சொல்றதெல்லாம் நடக்கும்? அனன்யா, நீ இப்ப செத்துட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடுமாடி? உயிரோட இருந்து அந்த பிச்சைக்காரிய பாராட்டி சீராட்டுறதெல்லாம் நான் பார்த்து பார்த்து சாகிறத விட ஒரேடியா நான் செத்து போயிட்டேனா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நடக்க போற கன்றாவி எல்லாம் நான் பார்க்காமே போயிடுவேன்லம்மா.
அனன்யா, அனன்யா, ப்ளீஸ் அனன்யா, சொல்றத கேளு, கதவை திறடி. அனன்யா, மா, வலி உனக்கு புரியும்னு நினைக்கிறேம்மா. ஆல்ரெடி விஸ்வாவும் அவ பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப சொத்து ஃபுல்லா அவளுக்கு தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்மா ஆண்டியும் அவளை ஏத்துப்பாங்கம்மா. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுமா. இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ என்ன இருக்குன்னு நினைக்கிறேம்மா? அனன்யா, ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது சரியா இருக்கவே இருக்காது அனன்யா. இப்ப நீ எதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற? இத பாரு, அம்மா எல்லாத்தையுமே மாத்துவேன். நான் சொன்ன செய்வேன் அனன்யா. இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்த அந்த அன்பரசிய, அந்த வேலைக்காரிய பேய் மாதிரி அடிச்சு இந்த உலகத்தை விட்டு நான் விரட்டுறேன். உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நாம வாழ எத்தனை பேரை வேணாலும் சாகடிக்கலாம், ஆனா நாம எதுக்காகவும் சாவ தேடி போக கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையாடி? அந்த அன்பரசியை எப்படி ஓட ஓட விரட்டி இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேருக்கு வர வைக்கணும்னு மட்டும் யோசி. அத விட்டுட்டு போயும் எதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து தொலையாதடி. இத பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உன் கண்ணுல நான் கண்ணீரை பாத்திரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள்ல நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு இருக்க. என் பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானும் போது இது எல்லாத்துக்குமே அவதானடி காரணம். பாருடி, இதுக்கு மேல நான் அவளை என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு. அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க அவளுக்கு. ஏய், இப்ப என்ன துரோகம் அது இதுன்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்க? இப்ப அவளுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுல சின்ன குறை கூட வராம ஒரு அப்பாவா என்னோட முழு கடமையையும் அனன்யாவுக்கு நான் செய்யதான் போறேன். இனிமே என்ன இருக்கு செய்யறதுக்கு? என் பொண்ணுக்கு கணக்கு பார்த்து பண்ணிட்டு இதோ இருக்காளே, எங்க இருந்த வந்தவ, இவளுக்கு உங்க ஒட்டு மொத்த சொத்தையும் எழுதி வைக்க போறீங்களா? என்னது? எங்கிருந்தோ வந்தாளா? இவதான் ஏன் முதல் பேத்தின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லும் போது நீ என்ன ரூம்ல தூங்கிட்டு இருந்தியா? சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அன்பரசி என்னோட மகனும் எங்க அம்மாவுக்கு பேத்தின்னும் ஒத்துக்க வேண்டியது நானும் எங்க அம்மாவும் தான். நாங்களே சொல்றோம், அப்புறம் என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்? நாங்க சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கதான் வேணும். எங்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது, புரிஞ்சுதா? அதையும் தாண்டி உங்ககிட்ட எல்லாம் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், என் அம்முவை கொல்ல பார்த்து அந்த பழிய என் மேல போட்டவன் தானே நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசிட்டு இருப்ப. நியாயமா உன்னதான் உள்ள தூக்கி போட்டிருக்கணும். நேத்து நைட்டு அன்பரசிய கொல்ல பார்த்திருக்க. இப்ப கூட உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியும்.
என் பேத்தி வந்த நேரத்துல இதெல்லாம் செய்ய வேண்டாமேன்னு பாக்குறேன். இத பாருங்க, சும்மா 2 பேரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க 2 பேரும் சொல்ற எதையுமே நான் செய்யவே இல்லை. ஏய், இப்பதானே சொன்ன அம்மா முன்னாடி சத்தம் போட்டு பேசாதன்னு. நீ என்னெல்லாம் செஞ்சன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது 100% உண்மை. இப்ப கூட நீங்க புதுசா எந்த காரணத்தையும் சொல்லலையே. ஜானகி மேடம் சொன்னதுதானே என்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஏதாவது சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் எதுக்கு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணணும்? அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சேச்சா, நீ நினைக்கிற மாதிரி அப்படி எந்த காரணமும் கிடையாது. என் மனசுல பட்டதான் நான் சொல்றேன். நீங்க 1000 காரணம் சொன்னாலும் அவ அவங்களோட பேத்தியா தான் இருப்பான்னு என் மனசு 1% கூட நம்ப மாட்டேங்குது. ஐ திங்க் நீ அன்பரசி வழியா அந்த உண்மையை பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் உன்னால அதை நம்ப முடியலன்னு நினைக்கிறமா. நீ ஜானகி மடத்து வழியா இத பாரு. உன் மனசு இது நம்பும். எனக்கே அட்வைஸா? சாரிமா. ஆனா ஒரு விஷயம் பத்துமா, அன்பரசி தான் அவங்க பேத்திங்கிற பட்சத்துல நீ கொடுத்த வாக்குப்படிதான் நாம நடந்தாகணும். அவங்க மூத்த பேத்திக்கு நம்ம விஸ்வாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு ஜானகி மேடத்துக்கும் சந்திரசேகர் சாருக்கும் நீ வாக்கு கொடுத்திருக்க. அப்பதானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய ட்விஸ்டா சந்திர பேத்தி வந்துட்டான்னு ஜானகி பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அன்பரசி போக வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கா. மல்லிகாங்கிற பேர்ல என் வீட்டுல இருக்கிற சந்திரசேகர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கஸ்தூரியோட பொண்ணு தான் அன்பரசி. இத என்னால சொல்ல முடியாம போனாலும் எப்படியோ இது தெரிஞ்சிருச்சே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. தாத்தா, என்னாச்சு தாத்தா? நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னா கண் கலங்கிட்டு இருக்கீங்க. இது ஆனந்த கண்ணீர் விஸ்வா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல தாத்தா. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணு தாத்தா, இப்ப மட்டும் உங்களால பேச முடிஞ்சிருந்தா அம்மா கிட்ட அன்பரசி பத்தி பேசுறதுக்கு இப்ப பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா அன்பரசி இப்போ பழைய அன்பரசி இல்ல, ஜானகி பாட்டியோட பேத்தி. அம்மா எதிர்பார்க்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி அவ இப்போ எங்கேயோ இருக்கா தாத்தா, எங்கேயோ இருக்கா.
சரி, ஓகே தாத்தா, நீங்க படுங்க. என்ன அன்பரசி, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? சிவகாமியோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? அவர் ஏதோ உளறிட்டு போறாரு, விடுமா. அன்பரசி, முதல்ல நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. இந்த குடும்பத்தோட இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல எங்களுக்கு இதை தோண வச்சதே நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். சந்திரா, சொல்லுங்கம்மா. சிவகாமி, அப்பா, அந்த வேலைக்காரிய முதல்ல வேரோட புடுங்கி இங்க இருந்து வீசணும். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்த சொத்தையும் அனன்யா பேருக்கும் என் பேருக்கும் நீங்க மாத்தணும். அதுக்கு என்ன வழியோ அத மட்டும்தான் இப்ப நாம யோசிக்கணும். முதல்ல அந்த கஸ்தூரிய கண்டுபிடிங்க, அதுதான் ஒரே வழி. ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மாவை நான் பாக்கணும்பா. ஏம்மா, இப்ப திடீர்னு என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம்தான். இதுக்கு மேலேயும் நாம அம்மா கிட்ட போகாம இருந்தா எனக்கு என்னமோ தப்பாயிடுமோன்னு தோணுது. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? அப்பா, இப்ப ஈகோ பாக்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நாம நினைச்சது எப்படி சாத்தியமாக்கணும்னு மட்டும்தான் இப்ப பாக்கணும். ஏன்னா இப்ப என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். இத பாருங்க, அம்மாவை எப்ப பாக்கலாம் அத மட்டும் சொல்லுங்க. சரிம்மா, ஆனா இப்ப வேண்டாம், கொஞ்சம் பொறு. யாருக்காக இல்லனாலும் அம்மா அனன்யாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. எனக்கு இப்ப அதுதான் வேணும். ஏன் வீட்டுக்குள்ள கால் வைக்க தகுதி இல்லாத நீ இந்த வீட்டுக்கு எஜமானியாக போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீலா எனக்கு அக்காவாடி. உன்னை பார்த்தாலே அப்படியே எனக்கு பெட்ரோல் எடுத்து கொளுத்தணும் போல இருக்கு. பிச்சைக்காரி பிச்சைக்காரி. ஏய் பட்டிக்காடு, என் லைஃப்ல நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு? எந்த நேரத்துல நீ வந்து தொலைஞ்சியோ அப்பத்துல இருந்து என் சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப மொத்தமா என் லைஃபே போச்சுடி. நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ராணி மாதிரி இருந்தேன்டி காலேஜ்ல. என்னை எதிர்த்து பேச ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனா இப்போ என்னை எதிர்த்து பேசாத ஆளே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ தாண்டி. ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல என்ன தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தின. அதுக்கப்புறம் சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு என்ன தோக்கடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு இருந்த மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்த. ஏய், இந்த வீட்டுக்கும் நான் ராணியா தான் இருந்தேன். அத கெடுத்ததே நீதான். பாட்டி அப்பா அவங்க 2 பேருக்கும் என்ன எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன சுத்தமா கண்டுக்கிறது கூட கிடையாது. பாட்டி என்னடானா நான் காலேஜ் போறதுக்கு 50 ரூபா தான் குடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு எச்ச சோறு பிச்சைக்காரி.
நீ வரேன்னு எவ்வளவு செலவு தெரியுமா? உன்னால எல்லாமே ஒண்ணு விட்டு போயிட்டு தான் இருக்கு. என் பர்த்டே அதுவுமா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு என் பர்த்டேவ மறக்க முடியாத பிளாக் டேவா ஆக்கிட்ட நீ. என் லைஃப்ல நான் இவ்ளோ அசிங்கப்பட்டதே இன்னைக்கு தாண்டி. எல்லாமே போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். விஸ்வாவை வேற என்ன பண்ணி தொலைஞ்சனே தெரியல. அவர் என்னமோ உன் பின்னாடி குட்டி போட்ட நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஏண்டி நீ எல்லாம் கோடி ரூபாய முதல்ல கண்ணுல பாத்திருப்பியா? கோடி என்ன 1,00,000 ரூபாய முழுசா நீ பாத்திருப்பியா? நீ என்னன்னா 600 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரியா? இந்த சொத்துக்கெல்லாம் நீ வாரிசா? கொன்னுடுவ சொல்லிட்டேன். ஏய், பட்டிக்காட்டுல பிறந்து ஒருவேளை சாப்பாடுக்காக பிச்சை எடுத்திருப்ப. இங்க லக்ஸரி லைஃப் கேக்குதா உனக்கு? இங்க பாரு, நான் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள மட்டும் வரலான்னு நினைச்சு காலடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோ. தூங்கும் போது வந்து பெட்டோட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவேன். பாத்துக்கோ. சார், நீங்க அனன்யாவை திருத்தணும்னு நினைக்கிறது சரிதான். ஆனா எனக்காக நீங்க அனன்யா மேல ரொம்ப கோவப்பட்டு அவளை அடிக்கிறதெல்லாம் வேண்டாம் சார். ஏன்னா அவ என்ன பண்ணாலுமே உங்க சொந்த மக சார். அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். யாரா இருந்தாலும் தன்னோட வீட்டு மேலயும் வீட்டுல உள்ளவங்க மேலயும் பாசம் வச்சிருந்து அதுக்கு எதிரா ஒண்ணு நடக்கிறப்போ கோபம் வரதா சார் செய்யும். அதுக்கு காரணம் நான் தானு அவன் நினைச்சு அந்த கோபத்துல அப்படி பண்ணிட்டா. எது நடு ராத்திரியில உன்னை வெளியே தள்ளி கதவு சாத்துவாளா? அது என்ன ஒரு வக்கரமான ஒரு செயல். இதையெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அவளை இப்ப சரி பண்ணலன்னா எப்பவுமே சரி பண்ண முடியாது. அப்புறம் அவ ஃபியூச்சர்ல இதை விட பெரிய தப்பையெல்லாம் கண்டிப்பா பண்ணுவா. அது அவளையும் அவ கூட இருக்கிறவங்களையும் அழிச்சிடும். அவ ஒருத்தி தான் இருக்கான்னு அவ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துதான் இப்ப இப்படி தப்பா வந்து நிக்கிறா. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் சரியாயிடும். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவகிட்ட கோவப்பட்டெல்லாம் அவளை திருத்திடவே முடியாது. இப்போ அவளுக்கு இருக்கிற கோவத்தை எதை செஞ்சும் உடனே சரி பண்ணவும் முடியாது சார். ஏன்னா யாரோ ஒருத்தே இந்த இடத்துக்கு வந்திருந்தாலே அனன்யாவால ஏத்துட்டு இருந்திருக்கவே முடியாது. அவ ஏற்கனவே என்னை எதிரியா பாத்துட்டு இருந்தவ. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்கிறத அவளால ஜீர்ணிக்கவே முடியல சார். அந்த கோவத்துல அவ கொஞ்ச நாளைக்கு ஆக்ரோஷமா தான் நடந்துக்க செய்வா. அதனால அவளை கொஞ்சம் விட்டு புடிச்சுதான் சார் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி அவ எல்லாரையும் அதிகாரத்தோட தான் பாக்குறானா
முதல்ல அவளுக்குள்ள புரிய வைக்க வேண்டியது பாசத்தோட மதிப்பு தான் சார். ஒரு அப்பாவோட பாசமே இல்லாம வளர்ந்ததால அந்த வலிய நான் நல்லா உணர்ந்திருக்கேன். ஆனா அந்த பாசம் அவளுக்கு அளவுக்கு அதிகமா கிடைச்சதாலே என்னவோ அவளுக்கு அந்த மதிப்பு தெரியாம இருக்கு. அத முதல்ல அவளுக்கு புரிய வைக்கணும் சார். இது எல்லாமே அவளுக்கு புரியணும்னா கடுமையான தண்டனை கொடுத்தலாம் அவளுக்கு புரிய வைக்க முடியாது. அது இன்னும் அவளுக்கு கோவத்தை தான் உண்டாக்கும். கரெக்ட் அன்பரசி. நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரி கோவத்தை காட்டி அவளை திருத்த முடியாதுதான். வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனா அவ பண்ண கொடுமையையும் தாங்கிக்கிட்டு அவளுக்காக வந்து பேசுற பாத்தியா? இந்த குணம் அவளுக்கு ஏன் இல்லைன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி அவளை எப்படி திருத்தலான்னு தான் யோசிக்கிறேன். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா சரி பண்ணிடுவேன். அத்தை, எப்போ கிளம்பி போலாம் அத்தை? எங்க போனோங்கிற? இல்ல, பேத்தி வந்ததுக்காக ஜானகி மேடம் இன்னைக்கு கோயில்ல அன்னதானம் பண்றதா சொல்லி நம்மள எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அத்தை. நீங்களும் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க, அதுக்கு தான் கேட்டேன். அந்த அன்னதானத்துக்கு போயே ஆகணுமா? ஏன் நம்ம வீட்ல சாப்பாடு இல்ல? அண்ணி, என்ன கூப்பிட்டேன், வேற மாதிரி பதில் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. என்ன? அதான் சொல்லிட்டேன்ல. எதுக்கு இப்ப இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல அத்தை, குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும்னு அவங்க உங்ககிட்ட தான் சொன்னாங்க. நான் வரல, எனக்கு வர பிடிக்கல. நீங்க போறதா இருந்தா போயிட்டு வாங்க. அண்ணி, நீங்க வாங்க போலாம். வான், நிலம், நீர், நெருப்பு, காற்று இவைகளின் சாட்சியாக காதலிக்கும் முன்னையே நான் மணப்பேன். அம்மாவின் மனம் மாற இந்த 5 பூதங்களும் எனக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
அன்பரசி, நமக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? வா வாங்க. வாடா. வாங்க. சார், இங்க என்ன நடக்குது? இங்க வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க வச்சு கேக்குற விஷயமா இது? தயவு செஞ்சு அன்னதானத்தை நடத்த விடுங்க. ஆமா, நாங்க இங்க இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். இல்லங்க, நீங்க கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டீங்க. திடீர்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். இப்ப இங்க கேட்ட கேள்வியை என்கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கிட்ட நான் எதுவும் தப்பா பேசிட கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்களும் அத்தையும் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேச வேண்டாமே. இது முடிஞ்ச பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அத்தை, அன்னதானம் சாப்பிட வந்தவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே இங்க வந்து சாப்பிடுறாங்க. அதனால இவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்னதானத்தை கண்டினியூ பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிவகாமி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? புண்ணியத்துக்காக பண்ற விஷயத்த இப்படி இளக்காரமா பேசாத. என்னத்த சொல்றீங்க? நான் என்ன உங்களை இளக்காரமா பேசுறேன்? இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக இவங்க இவ்வளவு பிஸிலயும் வந்திருக்காங்க. அவங்க டைம் நாம வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதனால இவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க அன்னதானத்தை நடத்துங்க. இல்லனா இவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க மழுப்புற மாதிரி ஆயிடும். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ அவசரத்திலயோ இல்ல இவங்க கொடுத்த பிரஷர்லயோ நான் முடிவெடுத்து சொல்லல. என்ன இந்த கிழவி இப்படி பேசுது? அத்த, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அப்புறம் பாத்துக்கலாம் அத்த. டென்ஷன்ல எந்த முடிவு எடுக்காதீங்க. பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல அன்னதானத்துக்காக எல்லாரும் பசியோட காத்துட்டு இருக்காங்கன்னு. போங்க அத்த, அவங்க எல்லாருக்கும் போய் பரிமாற சொல்லுங்க. சாப்பாடு முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நாம காக்க வச்சோம்னா அப்புறம் நமக்கு தான் பாவம் வரும். இதெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம், சரியா? சிவகாமி, கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ், பிரஸ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாரும் இருக்கும் போதே இதை சொல்லிட வேண்டியதுதான். இது என்னோட தனிப்பட்ட விருப்பம்தான். நான் இதை யாருக்காகவும் சொல்ல வேண்டியது இல்ல. யாரோட நிர்பந்தத்திலையும் நான் சொல்ல வேண்டியதும் இல்ல. இருந்தாலும் கேட்டாச்சு, அத சொல்லிடலாம் தான் நானே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த பவர் ஆஃப் அட்டார்னிய அன்பரசி பேர்ல மாத்துறதுக்கு
வக்கீல் கிட்ட பேசி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸையும் இன்னைக்கே ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு. அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அன்னதானம் முடிஞ்சதும் வக்கீல போய் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ண தான் போறேன்.